ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இதை நல்லா அது எண்ணெயில் போட்டு வதக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கலாம். தக்காளி இந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அது கூட நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தக்காளி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதுலேயே நல்லா சேர்த்துக்கலாம். உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. சுத்தமான புளியாக எடுத்துக்கோங்க. புளியோடு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றினா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. வரமிளகாய் 3 போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.